பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய மத்தியிலே மறுபடியுமாக ஒரு விசை வசனங்களையும் வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த மகாபரி கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகி இருக்கிறார். அவர் இன்றைக்கும் மாறாதவராய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை சொல்கிறேன். இப்பொழுதும் இந்த காலை தியானத்துக்கென்று தேவன் கொடுத்த வேத வசனம் யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 17-18. The book of Job, chapter 7, verses 17 and 18. மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமாண்டவரே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தையினூடாக எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய கரத்திலே உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ராஜா, இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மறுபடியும் அதை வாசிப்போமானால், மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக யோபு சொல்கிறார். மனுஷனை ஆண்டவரை தேவனை பார்த்து சொல்லுகிறார். தேவரே, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் நித்தம் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, எவ்வளவு அருமையாய் யோபு ஆண்டவரை குறித்து புகழ ஆரம்பிச்சுட்டுகிறார். ஆமாண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு என்னப்பா, உமக்கு என்ன? நீரே எங்களை விசாரிக்க வேண்டும், நீரே எங்கள் மேல் கரிசனை வைக்க வேண்டும், நீர் ஏன் எங்களை நினைக்க வேண்டும். நாங்கள் உமக்கு எந்த விதத்தில் சமமானவர்கள்? நீர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வலோகாதிபதி அல்லவா? கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை விசாரிக்கிறதற்கும் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே கனப்படுத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் இல்லை. யோபு புலம்புகிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 8:4 எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் ஆண்டுடைய பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலும் கூட சொல்லுகிறார்கள், மனுஷனாகிய எங்களை நீர் நினைக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் எம்மாத்திரம். வானமுடைய சிங்காசனம் பூமியிட பாதபடி என்று அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். சர்வத்தையும் சிருஷ்டித்தன் சர்வலோகாதிபதி, என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. அப்படிப்பட்ட தேவன் நம்மை ஒரு தூசாய் ஒரு மண்ணிலிருந்து வந்த நம்மை அவர் நினைக்கிறதற்கும் நம்மை விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம். உண்மைதானே? உண்மைதானே? யோபு சொன்னதும் சங்கீதக்காரன் சொன்னதும் எபிரேயர்ல பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிற காரியத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, மனுஷனாகிய நம்மை, மனுஷியாகிய நம்மை ஆண்டவர் நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் காலைதோறும் நம்மை நினைப்பூட்டுவதற்கும் அவள் எம்மாத்திரம். என் அருமையான தேவச்சனமே, என் ஆண்டவராகிய தேவன் அப்படியே நம்மை விட்டு இருந்தால் நீங்களும் நானும் நிர்மூலமாக இருப்போம். ஆனால் யோபும் சரி, சங்கீதக்காரனும் சரி, வேதத்திலே பார்க்கிறோம், ஐயா, எங்களை நீ நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் இல்லை, எங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு திரும்ப போகிறோமே. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கு எம்மாத்திரம். என் அருமையான தேவஜனமே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் மன உருக்கம் இருக்கிறபடியினாலே, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் விண்ணிலிருந்து மண்ணுக்குள் இறங்கி வந்து உங்களையும் எங்களையும் ரட்சிக்கவும், உங்களுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கவும், உங்களையும் எங்களையும் ஆண்டவரை தேவன் உயர்த்தவும், தேவன் அவருக்கூடாக நம்மை வைத்துக் கொள்ளவும், நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தவும், அந்த நித்தியத்தை நமக்கு கொடுக்கவும் அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர்
பார்த்து, கர்த்தரை பார்த்து யோபு சொல்லுகிறார், தேவனை பார்த்து, அப்பா எங்களை நினைக்கிறதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மனுஷன், after all we are human beings, நாங்கள் ஒன்றுமே உமக்காய் செய்யலையப்பா. எங்களை நினைக்கிறதுக்கு, நீங்கள் எங்களை நினைக்கிறது விசாரிக்கிறது நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் அப்படியே நம்மளை விட்டு விடல. அவர் நம்மை நினைத்தார், அவர் ஜனங்களை நினைத்தார், அவர் மனுஷர்களை நினைத்தார். அவர் ஆண்டவர் தேவாதி தேவன் ஆசீர்வதித்தார். ஆகினாலே அவர் நம்மை நினையாமல் போயிருந்தார் நாம் நிர்மூலமாக இருப்போம். தன் பிரம்பல்லே வாசிக்கிறோம், ஆண்டவரே எங்களை ஒரு நிமிஷம் நீர் விடுவீரானால் ஒரு நொடி பொழுது நாங்கள் நிர்மூலமாகி விடுவோப்பா. ஆனால் உடைய சித்த கிருபை எங்களை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீரப்பா, நீர் எங்களை நினைக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோபுவும் சரி, சங்கீதக்காரனும் சரி, இவர்கள் புலம்பி தள்ளினார்கள். ஆண்டவரே இந்த மனுஷனாகி இந்த மனுஷியாகி எங்களை நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, உண்மைதானே அப்பா. கர்த்தாவே என் ஆண்டவராகிய தேவரீர் எங்களை நீ நினைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷனாகிய நம்மை, மனுஷியாகிய நம்மை அவர் நினைக்காமலும் விசாரிக்காமலும் இவங்கள் ஏமாத்திரம் என்று விட்டுவிட்டாரா? அப்படியே விட்டுவிட்டாரா? வேதம் என்ன சொல்லுகிறது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போமானால் மத்தேயு அதிகாரம் 20ஆம் அதிகாரம் வசனம் 29 ஆரம்பம் 34 முடிய பார்ப்போம். Matthew Gospel chapter 20 verses 29 to 34. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலே 29 ஆரம்பம் 34 முடிய பார்க்கும் பொழுது அங்கே வேதத்திலே முற்றுமுழுதுமாக சொல்லப்படுவது என்ன? அவர்கள், அதாவது ஆண்டவரோடு இருந்தவர்கள் அனைவரும் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், இயேசு கிறிஸ்துக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது அந்த வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வருகிறதை கண்டு, இயேசு அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும், எங்களை விசாரியும், எங்களை நினைவு கூறும், நாங்கள் ஏமாத்திரம் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனாலும் நீர் எங்களை விசாரிப்பீர் ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறுவீர், எங்களுக்காக இறங்குவீர் என்ற அந்த ஒரு விசுவாசத்திலே அந்த 2 குருடர்களும் வழியருகே அமர்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். அடுத்த வசனத்திலே வாசிக்கிற 31ஆம் வசனம், கூட வந்தவர்கள் சீஷர்கள் மற்றும் எல்லாரும் அவர்களை அதட்டினார்கள், நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று அவர்களை அதட்டினார்கள். அதட்டி அப்பொழுது அவர்கள், இது மனுஷனுடைய நிலைமை. ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை, ஒரு மனுஷியை நினைக்க மாட்டான், விசாரிக்க மாட்டான். நமக்கு அவங்க எக்கேடு கெட்டு போனா நமக்கு நாம் ஏன் இவர்களை விசாரிக்க வேண்டும்? நாம் ஏன் அவர்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் அவர்களுக்காக நம்மை நாம் அலட்டிக் கொள்ள வேண்டும்? எதற்கு அவர்களை நாம் விசாரித்து அவர்களோடு கூட நாம் சம்பாஷிக்க வேண்டும், பேச வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறது அது மனுஷர்கள், மனுஷிகள். ஆனால் அதுதான் நடக்கிறது. கூட வந்த மனுஷர்களும் மனுஷிகளும் எல்லா சீஷர்களும் பார்த்து, அவர்கள் கத்துவதை பார்த்து, ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார் என்று வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 மனுஷர்கள், குருடர், 2 பேரும் குருடர்கள், அவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கத்துகிறார்கள். ஆனால் இவர்களோ அதட்டினார்கள் கூட வந்து. ஆனால் இயேசுநாதர், என் அருமையான தெய்வம், என் அருமையான இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாதி கர்த்தர், என் தேவாதி தேவன், அவர் நின்று அந்த இடத்துல நிற்கிறார். அதுதான் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நம்மை நினைக்கிறது ஒரு தேவன் அவர். ஆனால் வேதத்திலே யோபும் சங்கீதக்காரன் எப்படி சொல்லி புலம்பினார்கள், ஐயா எங்களை நீ நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஐயா, எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஐயா, நீர் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே அழைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் நாங்கள் பாத்திரர் அல்லவே என்று அவர்கள் புலம்பினார்கள். அதுதான் இங்கு பார்க்கும் பொழுது அவர் விசாரிக்கிறவராய் அவர்
எம்மாத்திரம் என்று நம்மை நினைவு கூறுகிறவராய் 2 குருடர்கள் கற்றுவதை பார்த்து அந்த இடத்துல இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆண்டவரே, எங்கள் கண்களை நீர் திறந்து அருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கண்களை எங்களுக்கு திறந்து அருளும். உடனே இயேசு மனதுருகினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன். விசாரிக்கிறதுக்கு நாங்கள் ஏமாத்திரம் என்று புலம்பினார்களே, அவர்களுக்காய் நம்மை விசாரிக்காதபடி முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்களே மனுஷிகள், அதை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை நினைவு கூறுகிறவர் ஒருவர் உண்டு. அது இயேசுநாதர், என் அருமையான தேவன், என் அருமையான தேவன், என் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல நின்றார், மனது உருகினார். என்ன செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவரே, நாங்கள் பார்வையிட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பார்வையிட வேண்டும். கதறினார்கள். ஆண்டவர் சொன்னார், அவர்களை கண்களை அவர் தொட்டார். இயேசு கிறிஸ்து மனதுருகி இந்த 2 குருடருடைய கண்களை அவர் தொட்டார். உடனே அவர்கள் பார்வையிழந்து அவருக்கு பின்னால் சென்றார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு எந்த நிலைமையெல்லாம் இருந்தால், ஆனால் உலகத்தை பார்க்க முடியாதபடி எந்த நேரமும் இருட்டுதான். கண்கள் அவர்கள் 2 பேரும் அவர்கள் கண்கள் பார்வை இல்லாதபடி எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு வசைப்பாடுகள் வாங்கியிருப்பார்கள், எவ்வளவு பேர்களை உதாசீனப்படுத்தி பேசியிருப்பார்கள், எத்தனை மனுஷர்களை நினைக்காமல் போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நினைக்கிறவர், விசாரிக்கிறவர். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், அது பணக்காரனோ ஏழையோ, அது குருடோ, நல்ல பார்வையுள்ளவனோ, அது நோயாளியோ அல்லது முடவரோ, அப்படி எப்படி இருந்தாலும், எந்த விதத்திலே இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இயேசு மனதுருகி நின்று நம்மளை அவர் நினைவு கூர்ந்து அவர் விசாரிக்கிறார் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இங்க நடந்தது என்ன? அவர்கள் கூட வந்தவர்கள் அடைத்தினது போதும் கூட அவர்கள் இன்னும் மிகவும் சத்தமாக நல்ல விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து நிற்பார். அவர் மனதுருகுவார், அவர் எங்களை தொடுவார், நாங்கள் பார்வை அடைவோம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அவர்கள் அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் அழைத்த பொழுது இயேசு கிறிஸ்து நின்று மனதுருகி தொட்டு இந்த 2 குருடர்களையும் கூட அவர் நினைவு கூர்ந்தாரே, அவர் நினைத்தாரே. அவர் நினைக்காமல் போவாரா? அவர் விசாரிக்காமல் போவாரா? அவர் மனதுருகாமல் இருப்பாரா? அவர் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? என் அருமையான சகோதரனே, சகோதரி, ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை இதோடு முடிந்தது, இனி என்ன செய்ய முடியும்? இது எல்லாம் சம்பத்தி போய் நிற்கிறது, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, அம்மா, அப்பா, நீங்கள் நிச்சயமாய் உங்கள் கவலையை விடுங்கள். தேவன் மனதுருக்க முடியவர். அவர் உங்களை நினைக்கிறதற்கும் உங்களை விசாரிக்கிறதற்கும் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருவரையும் ஒரு மகளையும் ஒரு மகனையும் அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் எல்லோரையும் நினைவு கூறுகிறவர். ஆகினாலே நாம் நினைக்கிறதற்கும் நம்மை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆகினால் அப்படித்தான் யோபும் அப்படித்தான் சங்கீதக்காரனும் நினைத்தார்கள். அதைத்தான் இங்கு நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம். ஆனால் இங்கோ அவர் நின்றார், மனதுருகினார், தொட்டார், பார்வையிழந்தார்கள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அடுத்ததாக ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 45, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே அங்கு வாசிக்கிறோம். 45 வசனம் 4 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 4 அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போரிடத்தில் என்னை விட்டு போட்ட உங்கள் சகோதரனாக யோசேப்பு நான் தான். ஆமென் சொல்லுவோமா? நான் தான் என்றார். அடுத்ததாக வசனம் அங்கே ஆதலால் 8ஆம் வசனம், ஆதலால் 4ஆம் வசனம், 8ஆம் வசனம், 4ஆம் வசனம் வாசித்தோம். 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவ் குடும்ப அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுமாக அதிபதியாகவும் என்னை வைத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சொந்த சகோதரர்கள் நினைக்காமல் போனார்கள்.
சொந்த சகோதரர்கள் அவரை விசாரிக்காமல் போனார்கள். யோசேப்பை நினைக்காதபடி யோசேப்பு மேலே ஒரு பொறாமை கண்கொண்டு அந்த யோசேப்பை கொண்டு போய் கொலை செய்ய வகை தேடி கடைசியாக எகிப்து தேசத்தாருக்கு அவனை விற்று போட்டார்கள். என் அருமையான தேவஜனமே, ஆனால் மனுஷனோ மனுஷியோ உங்கள் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை விசாரிக்க மாட்டார்கள். அவர் உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் உடைய பிள்ளைகள் மேல் கரிசனையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உண்டு அவர் வேலை உண்டு பார்ப்பார்கள், நமக்கு நின்று இருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் உங்களை நினைப்பார், உங்களை நினைவு கூறுவார், உங்களை விசாரிப்பார். அவர் உங்களை சும்மா விட மாட்டார். அதைத்தான் இந்த குருடர் 2 பேருக்கும் நடந்தது. இங்கு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 45:4-8 பார்க்கும் பொழுது யோசேப்பை அப்படித்தான் சொந்த சகோதரர்கள் நினைக்காமல் விற்று போட்டு போனார்கள். அவரை புறம்பே தள்ளினார்கள், பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அவன் மேல் கிருபை வைத்து, தேவனே, அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்திலே, என்னை தேவனே இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். ஆமென். நீங்க விட்டு போட்டது நல்லது ஐயா. நீங்கள் எங்களை நினைக்காமல் போனது நல்லது, எங்களை விசாரிக்காமல் போனது நல்லது. ஏனென்றால் எனக்கு ஒருவர் உண்டு, என் ஆண்டவர், அவர் என்னை விசாரிப்பார். என் தேவாதி தேவன் என்னை விசாரிப்பார், என்னை விசாரிப்பார், என்னை நினைவு கூறுவார். என்னை நினைத்தார், என்னை விசாரித்தார், என்னை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்தார். இந்த நாட்டில் என்னை பெரிய ஒரு லெவல்ல, ஒரு நல்ல ஒரு நிலைமையில என்னை வைத்தார். எகிப்து தேசம் முழுவதுக்குமாக என்னை அவர் அதிபதியா வைத்தார் என்று யோசேப்பு சொன்னாரே, அது நடந்தது அல்லவா? அதை நீங்களும் நானும் பார்த்தோம் அல்லவா? என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஒருவேளை இந்த மனுஷனும் மனுஷியும் நினைக்காமல் போனார். நான் கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் விசாரித்தார், யோசேப்பை உயர்த்தினார். யார் எந்த சகோதரர்கள் அந்த சகோதரனை தள்ளி போட்டார்களோ, விசாரிக்காமல் போனார்களோ, அவரை நினைக்காமல் போனார்களோ, அந்த சகோதரர்கள் யாவரையும் தேவன் வந்து இவருடைய காலடியிலே விழும்படியாய் ஆண்டவர் ஏற்படுத்தினாரே. என் அருமையான தேவஜனமே, அருமையான சகோதரி சகோதரியே, நீங்களும் அப்படி ஒரு கவலையோடு, ஐயோ என்னை இப்படி மோசம் போனார்களே, என்னை இப்படியாய் நிச்சயமாய் ஏமாற்றி விட்டார்களே, என்னை இப்படி என்னை மிகவும் துக்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைக்கிறீரோ, கவலைப்படாமல் இருங்கள். யோசேப்பின் தேவன் தான் உன் தேவன். யோசேப்பை உயர்த்தின தேவன் தான் உங்கள் தேவன். உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உங்களை நினைக்காமல் போனார்களோ, யாரெல்லாம் உங்களை விசாரிக்காமல் போனார்களோ, அவர்களெல்லாம் உம்மை விசாரிக்கிற காலம் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை நினைப்பார், கர்த்தர் உங்களை நினைப்பார். மனுஷனை நினைக்கிறது விசாரிக்க எம்மாத்திரம் ஆண்டவர் என்று யோபு புலம்பினார், சங்கீதக்காரன் புலம்பினார். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பாளியன் மகனே, புலம்பாளியன் மகளே, நான் இருக்கிறேன், உண்மை விசாரிப்பேன். நான் இருக்கிறேன், நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை நான் நினைவு கூறுவேன் என்று தேவன் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினாலே அதே போலதான் தானியேலுக்கும் நடந்தது. அப்படித்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நடந்தது. அவர்களையும் கூட இந்த மனுஷன் நினைக்காமல் தூக்கி போட்டார்கள். நான் தேவன் அவர்களை உயர்த்தினார், தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார், தேவர்களை பார்த்தார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் நினைவு கூறுவார், நம்ம விசாரிப்பார். அதான் 1 பேதுரு 5:10. அவர் விசாரிக்கிறபடியினாலே, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உடைய கவலைகள் எல்லாம் அவங்க வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்ததாக மார்க் 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 ஆரம்பம் 3 முடிய அந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய அளவிலே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய என்ன பண்றது, கன்வென்ஷன் கூட்டம் என்று வைப்போம். அப்படியாகவே ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்நாட்களிலே திரளான ஜனங்கள், வசனம் 1, மார்க் காஸ்பல் சாப்டர் 8 verse 1-3. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் அந்த கூடு வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அல்லேலூயா. போதுமா? ஆண்டவர் என்ன பாருங்க, ஆண்டவர் என்னை விசாரிப்பாரா, ஆண்டவர் என்னை நினைவு கூறுவாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துல மார்க்கிலே வாசிக்கிறோம்,
இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த மீட்டிங்க்கு வந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்த அந்த பெரிய ஒரு திரளான ஜனங்கள், அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? பரிதவிக்கிறார். ஐயோ, இந்த ஜனங்களை பார்த்து நான் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிடாமல் உபவாச பிறைய முடிக்கிறாங்க. 3 நாளாய் பாஸ்டிங்ல இருந்து சாப்பிடவே இல்லை. ஆண்டுடைய வசனத்தையும் வார்த்தையும் கேட்டு இப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் சாப்பிடாம இருக்கிறதை கண்டு நான் என்ன செய்யறேன்? என் ஆண்டவர் இயேசுநாதர் என்ன சொல்றாரு? நான் இந்த ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாய் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பரிதவிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம்! 3 நாள் உபவாசம் மாறி, 3 நாளும் அப்பமும் இல்லை, ஒரு புசிப்பும் இல்லை. அப்படியாக உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தையும் வார்த்தையும் கேட்கிறார்கள். அருமையான சகோதரி சகோதரி, நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? ஆண்டுடைய வசனத்தை இப்படி ஆர்வமாக கேட்போமா? ஆண்டுடைய வசனத்தை ஆர்வமாக கேட்போமா? ஆண்டவருடைய காரியங்களை நாம் ஆர்வமாய் செய்வோமா? 3 நாள் கூட்டம், ஜனங்கள் எல்லாம் பிரிந்து போகவில்லை. மிக தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஆண்டவர் பார்த்தார், அப்பா இந்த ஜனங்களை எப்படி அப்பா பட்டினியாய் அனுப்புவது? இந்த ஜனங்களுக்காய் நான் பரிதவிக்கிறேன். இந்த ஜனங்களை நினைத்தார். அந்த ஜனங்களை மனுஷன் நினைக்கிறது எம்மாத்திரம் என்று யோசினார் இல்லை. அந்த ஜனங்களை திரளான கூட்டம் 2 பேரை நினைத்தார். 2 பேரை அவர் நினைத்தார். அடுத்ததாக ஒருவனாக இருந்த யோசேப்பை அவர் நினைத்தார். இப்பொழுது பெரிய ஜன கூட்டத்தையும் நினைக்கிறார். பெரிய ஜன கூட்டம், திரளான கூட்டம். வண்ணாவசனத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் அவர் பரிதவிக்கிறார். பரிதவித்து எப்படி நான் அவர்களை பட்டினியாய் அனுப்புவது? எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆகினால் உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் கண்ணிட்டு இருந்த காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் கொடுக்கும் பொழுது அதை கிட்டத்தட்ட ஏறக்குறைய 4000 பேர் அதை சாப்பிட்டிருக்காள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஐயா, 2 குருடருக்காய் அவர் பரிதபித்தாரே. 2 குருடரை அவர் நினைத்து பார்த்து அவருடைய பார்வையை செய்தவர். அடுத்தது ஒரு மனுஷனாகிய யோசேப்பை அவர் நினைவு கூர்ந்து அந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இங்கு 4000 பேர் பெரும் திரளான கூட்டம், அந்த கூட்டத்திற்காய் பரிதபிக்கிறார். பரிதபித்து ஆண்டவர் அவர்களை முழுவதும் போஷித்து அனுப்பினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் மீதியான துணிக்கைகளை 7 கூடைகளிலே அள்ளினார்கள் என்று மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனம் 1 கடைசி வரை வாசித்து பார்ப்போமானால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதத்தை ஆண்டவர் செய்து மனுஷர்களை, கூட்டங்களை, பிள்ளைகளை தேவன் நினைவு கூர்ந்தார். அவர் விசாரித்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என் அருமையான தேவ ஜனமே, அவர் நினைக்கிறவர் நம்மை. அவை நம்மை நினைவில் வைத்திருக்கிறவர். அவர் உள்ளங்கள் வளர்ந்து வைப்பது மாத்திரமல்ல, அவர் மனதிலே, அவர் இதயத்திலே நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்மை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் நினைவு கூறுகிறார். அவர் விசாரிக்கிறார். அவர் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெறுமையாய் விட்டுவிட மாட்டார். கடைசியாக இன்னொரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 20 ஆரம்பம் 23 முடிய வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வானுடைய வாசல் அருகே அவன் கிடந்து அவனுடைய மேஜின் கீழ் விழ துணிக்கைகளை எல்லாம் அவன் பசியார அதை ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்தான். மரித்து தேவதூதர்கள் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் தேவன் அவரை உட்கார அமரச் செய்தார். ஐஸ்வானும் மரித்தான். அவன் அடக்க பண்ணப்பட்டான். அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் மடியிலே லாசரு அமர்ந்திருப்பதை பார்த்தான். ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். அடுத்ததாக ஒரு தரித்திரன். முதலாவது பார்வையில்லாத 2 குருடர்கள். இரண்டாவதாக சொந்த சகோதரர்களாய் விரட்டடிக்கப்பட்டு நினைவுறாதபடி, அவரை விசாரிக்காதபடி ஓடு வெளியே என்று சொல்லி அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்தாருக்கு விற்று போட்ட அந்த யோசேப்பு.
அடுத்ததாக ஒரு கன்வென்ஷன் கூட்டங்கள் 3 நாள் உபவாச கூட்டம், எல்லாம் அப்பம் புசியாமல் இருக்கிற கூட்டம் 4000 பேர் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அடுத்ததாக ஒரு தரித்திரன், ஒரு ஏழை. அல்லேலூயா. ஐயோ, என்னிடத்திலே ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறபடினால் தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகினாலே நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை என்றாலும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகமாக இருக்குமானால், ஆண்டவரை தொழுது கொள்கிற தொழுகை உம்மிடத்திலே அது ஆழமாய் இருக்குமானால், அதற்கு ஈடானது ஒன்றுமில்லை. இந்த உலகத்தை முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி உன்னுடைய ஆத்துமத்தை நீ நஷ்டப்படுத்தினால் எங்கு போவாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமா, ஒரு தரித்திரன், ஒரு ஏழை, அந்த லாசரு. மேலெல்லாம் பரு நோய், அதை நாய்கள் நக்குகிறது. அவன் பெரிய, அந்த ஊரிலே ஒரு பெரிய பணக்காரன், பெரிய தாமிரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆடைகள், பெரிய அநேகமான வசதி வாய்ப்புகள், உட்கார்ந்து பெரிய காரியங்களை அவர் நல்ல பெருசா நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர் மேஜையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை கூட பொறுக்கிக் கொள்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு தரித்திரனாக இருக்கிறான். ஆனால் காலம் வந்தது, வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது. 2 பேரும் மரித்தார்கள். மரித்த லாசரு ஆகிய தரித்திரனாகிய சிறுவன் ஆபிரகாமிலே கொண்டு போய் தேவன் வைத்தார். அல்லேலூயா. தேவன் எப்படியாய் நினைவு கூர்ந்திருக்கிறார் பாருங்க, எப்படி விசாரித்திருக்கிறார் பாருங்க. ஐஸ்வர்யான் மரித்தான ஆண்டவருடைய பிள்ளையை கனப்படுத்தாதபடி, விசாரிக்காதபடி அசட்டை பண்ணி அந்த சிறுவன், இந்த லாசரை, இந்த ஐஸ்வர்யனாகிய இந்த அருமையான அந்த மகனை இந்த பணக்காரர் விசாரிக்கவே இல்லை, நினைக்க கூட இல்லை. அவன் இச்சையின் உதாசீனப்படுத்தினான். ஆண்டவன் நினைவு கூர்ந்தார். ஆண்டவன் நினைவு கூர்ந்தார். நான் இவன் போனது பாதாளம். அந்த லாசரு தரித்திரன், நோய் மிகுந்த பருக்கள் நிறைந்தவனாக இருந்த லாசரு ஆபிரகாமிலே அமர்ந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. நரகத்திலே கதறுகிறார். கதறி பிரயோஜனம் இல்லையே. கதற வேண்டிய நேரத்திலே கதறாதபடி காலம் கடந்து கதறுவோமானால் பாதாளம் நிச்சயம். ஆனால் இதுதான் சமயம், இதுதான் நேரம், இதுதான் ரட்சிப்புக்குரிய காலம், இதுதான் கடைசி காலம், இதுதான் இயேசுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. சீக்கிரத்திலே மனம் திரும்பி, சீக்கிரத்திலே ஆண்டவரை நோக்கி, ஐயா நீர் எங்களை நினைக்கிறீர், நீர் எங்களை விசாரிக்கிறீர், நீர் எங்கள் மேல் கரிசனாக இருக்கிறீர், எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று தேவனை நோக்கி பார்ப்போமானால் நீங்களும் ஆபிரகாம் மடியிலே, நீங்களும் ஆசீர்வாதமான காலத்தில் நிச்சயமாய் உங்களை தேவன் வைப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே என்னை யார் விசாரிப்பார்? என்னை எல்லாரும் உதாசீனப்படுத்திட்டாங்க, என்னை தூக்கி விட்டெறிஞ்சிட்டாங்களே, ஐயோ எங்களை பார்த்து மிகவும் முகத்தை சுருக்கி கொண்டு போறாங்களே, ஆகையினாலே என்ன செய்வேன் என்று கவலை கொள்கிறாயா என் அருமையான சகோதரியே, என் அருமையான சகோதரனே? அம்மா அப்பா, நிச்சயமாய் உங்களோடு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விடவே மாட்டார். அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை நினைவு கூறுவார், அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரே, உங்களை சும்மா விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா. கவலைப்படாமல் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:9 உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி, அந்த ஒளியும் பாரபட்சமற்றது. வேதத்திலே வாசிக்கிறோம், 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கவலையெல்லாம் வறுமையை வைத்து விடுங்கள் என்று. ஆகினாலே உபாகமும் 10:17 ரோமர் 2:11 அவர் பாரபட்சமற்றவர், அவர் பட்சபாதமற்ற தேவன். அவரிடத்திலே பாரபட்சம் அல்ல, அவர் பட்சபாதமற்றவர். அவர் எல்லாரையும் நினைவு கூறுகிற தேவன். அவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளும் ஒருவரையும் அவர் நினைக்காமல், அவர் விசாரிக்காமல் போக மாட்டார். அருமையான தேவ ஜனமே, நிச்சயமாகவே ஏசாயா 41:10 அவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உங்கள் தேவன் என்று சொன்னாரே. மத்தேயு 11:28, சங்கீதம் 55:22 அவர் எல்லா பாரத்தையும் என் மேல் வைத்து விடுங்கள், உங்களுக்காய் நான் சுமப்பேன் என்று சொன்னாரே. கர்த்தர் சுமப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். யோபும் சங்கீதக்காரன் சொன்னது போல, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம் என்று சொன்னார்களே. இங்கு வேத வசனத்தை நாம் பார்த்து 4 காரியத்தை பார்த்தோமே. 4லும் கூட ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய், அவர் விசாரிக்கிறவராய், அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் நினைவு கூறுகிறவராய், எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம நினைவு கூர்ந்து நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இடத்துல அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் என்று ஆமோதிப்போமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, எங்களோடு நீர் பேசியிருக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தாவே, எங்களை யார் தள்ளினாலும், எங்களை சீண்டாமல், எங்களை கவனியாமல், எங்களை யாரும் விசாரிக்காமலும், எங்களை யாரும் நினைவு கூறாமல் போனாலும், நான் தேவனாகிய கர்த்தாவே, என் ஆண்டவர் இயேசுவே, நீர் எங்களை விசாரிப்பீரப்பா, நீர் எங்களை நினைவு கூறுவீராண்டவரே, நீர் எங்களை அணைத்துக் கொள்வீரப்பா.
கர்த்தரைகளை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் நடத்துவீர் ஆண்டவரே. முற்றுமாய் உடைய கருத்திலே பாதத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறபடினாலே உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கேப்பா ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் நிச்சயமாகவே உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தேவன் அவர் உங்களை விசாரிப்பார், உங்களை நினைவு கூறுவார். கவலை கொள்ளாமல் இருங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியம் திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை ஓப்பன் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்கு ஜெப தேவை இருக்கும். ஆனால் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.